ஹாய் நான் தான் ஒரு ரைட் வித் அசல் நல்லா நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட் அது ஃபுட்டேஜ் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ விளாக் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டைப்பட்டினம் சந்தனக்கூடு அப்படின்ற எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து யூடியூப்பில் தான் அதிகமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்பில் வந்துட்டு சும்மா அதிராப்பட்டினம் கூட பார்த்ததில்ல. அதிராப்பட்டினம் ஊரை தான் கைப்பற்றிருக்கேன். அதிராப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் ஊரில் தான் பார்த்துருக்குறேன். கூட நான் இப்போ கூட்டுக்கெலாம் போனதில்லை. ஏர்வாடி போயிருக்கேன். ஏர்வாடி கூட்டுக்கு 2 தடவை போயிருக்கேன். ஓகேவா. கோட்டைப்பட்டினம் கூட்டுக்கு இந்த வருஷம் தான் நான் போனது. சும்மா சடன் பிளான் சொன்னேன். ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அன்றைக்கி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம போயிட்டு வந்துடுவோம்னுட்டு பைக்கில் தான் ட்ரிப்பு பிளான் பண்ணிச்சு. அப்போ தான் இப்போ சுசுக்கி ஜிக்ஸ் இருக்குல்ல, அப்போ தான் ஃபால்ட் ஆனது. ஸோ அப்படியே ஏற்றி போட்டு வீட்டில் வச்சுட்டேன். ஏன்னா மெக்கானிக் ஃபோன் அடித்த மாதிரி டைம் ஆகும், நான் சொல்கிறப்ப எடுத்து வந்துட்டு போட்டால் எப்படியோ ஒரு 5-10 நாள் ஆகுமா அது வேலை பார்த்து முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் இப்படி இருக்குது. அதனால் நம்ம வேட்டையனை தான் எடுத்துகிட்டு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். வேட்டையனை என்னது இல்லை எஃபிஜெட்டு கருடனை தான் ரிப்பேர் ஆகி போட்டோம். இப்போ வேட்டையன் நம்ம பைக்குக்கு பேர் வச்சாச்சுங்க. ஸோ எஃபிஜெட்டுக்கு வேட்டையன், சுசுக்கிக்கு கருடன் பேர் வச்சாச்சு. வேட்டையனை தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு அது எப்படின்னா விளாக் எடுத்திருக்கேன்ல, எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி எடுத்திருக்கேன். அதான் பிரச்சனையே. இப்போ நான் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன் பார்த்துருவாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு குதிரை வரும், அதுக்கப்புறம் தான் கூடு வரும், அதுக்கப்புறம் வான வெடிக்கை எல்லாமே கட்டியிருந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் தான் அங்கே விளாக் எடுத்தேன். ரொம்பலாம் விளாக் எடுக்கல. வெறும் போவே இல்லை. சும்மா நார்மலாக சின்ன கிட்டே 2 வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் கூட்டங்க செம்ம க்ரௌடு. அம்மா முடியல. 11 மணிக்கு தான் 10:30 மணி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க போல். என்னை புரிஞ்சுட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க கச்சேரி. 4 மணிக்கு கரெக்டாக முடித்தாங்க. 4:05க்கு வெடி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெடி போடுறது. 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கிச்சிருக்காங்க. மீனவர் சங்கம்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. ஸோ 10 லட்சத்துக்கு வெடி வாங்கிச்சிருப்பாங்க போல். அணிகுண்டு, அப்புறம் வந்து அந்த மேலே ஃப்ளவர்ஸாக வரும்ல, ஸோ அதுவே 5 லட்சம் வந்துடும் போல். அப்போ கையில் தூக்கி வெடிப்பாங்களா சும்மா நார்மலாக, அது வந்து ஒரு 5 லட்சம், மொத்தம் சேர்த்து 10 லட்சம் நினைக்கிறேன். 10 லட்சத்துக்கு வெடி வாங்கி பிரித்து வச்சுருப்பாங்க போல். ஒவ்வொரு ஆள் கொடுக்குறாங்க, கொளுத்து கையிலே தான் தூக்கி போடுறாங்க. கையில் சுற்றி மேலே போய் புட்டுன்னு வெடி. அது 4:05க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. கையில் வைக்கிற வெடி வந்து எப்படியோ ஒரு 1.5 மணி நேரமாக கையில் வைக்கிற வெடி. கூடு வர கிட்ட வர குண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. டும்னு போட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வரும்ல, கலராக வரும்ல, அந்த வெடியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் சேர்த்து கலர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பைப்பு இருக்குல்ல, வீட்டிலலாம் பைப்புலாம் வேலை பார்ப்பாங்கள்ல, தண்ணி குழா பைப்பு, அது என்ன பண்ணுறாங்க, அறுத்து மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுக்கிறாங்க. தூக்கி வெடி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு வெடியாக இப்போ ஒரே ஷாட்டில் 10 வெடியை போட்டு விட்டோன்னா அதுக்கப்புறம் 5 வெடி இது லைட்டை வச்சு கொளுத்துட்டு போயிடுறாங்க. அது பாட்டுக்கு எனக்கென்னான்னு வெடிக்குது. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. என்னடா அது இப்படிலாம் ஒரு வெடி. ஆனால் அந்த வெடிக்குன்னு தனியாக ஒரு இடத்த எடுத்து வச்சுருக்காங்க. கம்பு கட்டி யாரும் வராதவங்களுக்கு யாருக்கும் எந்த காயமும் படக்கூடாது, எந்த சின்ன பிள்ளைங்க விடக்கூடாது. ஏன்னா அதிகமாக சின்ன பிள்ளைங்க தான் அதிகமாக கூட்டு வந்த பிள்ளைங்க அதிகம். ஆனால் அடிக்கடி மைக்கேல் கமிட்டிகளுக்கு வந்து லாஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி வெடி போட போகிறாங்க. எல்லோரும் அவங்க வந்து கூட்டு வந்த பொருட்களையும் பிள்ளைங்களும் பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அதான் ப்ராப்பராக பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த வருஷம் நல்லா போனேன், நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா காலம்பரம் போல். இங்கேருந்து நாங்கள் 11 மணி தான் கிளம்பணுமே. 1:15 போய் சேர்ந்து 10:10 போய் சேர்ந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் டீ அடித்தோம். அப்புறம் கச்சேரியில் வந்தோம். அப்படியே கச்சேரி பார்த்துட்டு தர்கா வந்து அங்கே இருக்குங்க. இன்னொரு 5 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே தான், அதாவது நம்ம ஊர் லட்சுமாவடி தான் கச்சேரி. அங்கேருந்து செலிம் மஹால், ஆமாம் செலிம் மஹால் இருக்குல்ல, அங்கே வந்து தர்கா அந்த மாதிரி தூரத்தில் இருந்திருக்கு. நல்லா பெருசு. அங்கே வந்து எடுத்து நடத்துறது மீனவர் சங்கம் தான், மீனவர் சமுதாய குடும்பம் தான். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். நல்லா பண்ணுறாங்க. வருஷம் வந்து நல்லா பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப வந்துட்டு எல்லாம் அவங்க எடுத்து செய்கிறாங்கங்கிறப்ப எல்லாம் பெரிய விஷயமே இல்லையா. கச்சேரிக்கு ஒரு ஸ்பான்சரு, வெடிக்க ஸ்பான்சரு, லைட்ஸு செட்டிங்ஸ் ஸ்பான்சரு, அப்புறம் வந்து இப்போ தொட்டிக்கு அது இது அப்படியே வந்துருச்சுங்க. இப்போ வருஷம் அந்த கூடு ஃபங்க்ஷனு அந்த ஊரில் நல்லா செலிப்ரேஷனும் கொண்டாடுறாங்க. இதை நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும். அது என்னை பொறுத்தவரைக்கும் போயிடலாம், என்ஜாய்மெண்ட் தான். என்ன கரெக்டாக 4:05க்கு போனால் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 4:05க்கு 5, 5:30, 6:05க்கெலாம் கிளம்பிட்டாங்க.
ஓகேவா. 5:30 மணிக்கு கிளம்பிட்டோம். டிராஃபிக்கில் பூந்து வரதுக்கு 6 மணி ஆச்சு வெளியே வரதுக்கு. அப்புறம் அதாப்பட்டு வந்து அந்த ஒரு டீ அடித்தோம். டீ அடிச்சுட்டு அப்படியே நேராக ஊருக்கு வந்துட்டோம். முடிஞ்சா தான் அதான் ஒரு விளாகு. இப்போ இன்ட்ரோ விளாகும் எண்டு விளாகும் சேர்த்து இதில் முடிச்சுட்டேன். அந்த ஃபுட்டேஜை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துருவாங்க. அந்த சேனலுக்கு யாராவது செஞ்சால் மறக்காம எழுதிட்டுங்க. ஓகேவா. இன்றைக்கி ஈவினிங் மேக்ஸிமம் நான் விளாக் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ பதவுட்டி ஃபுட்பால் டோர்னமெண்ட் உங்களுக்கு தான் நடந்துகிட்டு சொல்லணும் செவன்ஸு. ஸோ கூத்தாண்டில் எப்படி நடந்துச்சு அதுமாதிரி பதவியில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து டே 1 டே 2 டே 3 அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ நான் போகிறது வந்து டே 1. எனக்கு கூத்தாண்டிலே 10 டீம் அங்கே இறங்க போகுது. ஸோ 10 டீமையும் நம்ம காட்டுவோமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுவேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் அன்னைக்கு டே 1 டே 2 டே 3 இப்படி போடுறேன் பாருங்கள். ஓகேவா. நல்லா சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் வருஷம் வந்துடும். ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்க முடியாது. அதான் உங்களுக்கு தொந்தரவு. டே 1ல் நடந்தது, டே 2ல் தெரியாது, டே 2ல் தெரியாது, டே 3ல் தெரியாது, டே 3ல் என்ன நடந்துச்சு, டே 4ல் தெரியுது. அப்படியே வரிசையாக டே 1 ஆக்கிடுறேன். ஓகேவா. இல்லை பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட், ஓகேவா. இல்லை எபிசோடு ஏதோ ஒன்று உங்களுக்கு நாங்கள் கொண்டு கொடுத்துட்றோம். ஓகேவா. சரிங்க, கொஞ்சம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் டக்குன்னு பேசி முடிச்சிடறேன். சரி, சேனலுக்கு மட்டும் யாராச்சும் புதுசாக வந்து மறக்காம சொல்லி எழுதிட்டுருங்க. அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறது பார்த்துருவாங்க. அடுத்த